ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்துவன்ஜி அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிதான் அதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஆர்டர்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், டிஒய் பை டிஎக்ஸ் தான் ஃபஸ்ட் ஆர்டர். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ அதோட ஹையஸ்ட் பவரில் 1 இருக்கும். சாரி, அதோட டெரிவேட்டிவ் வந்து 1, அதாவது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் தான் இருக்கும். ஹையஸ்ட் பவரில் 1 இருந்தால் அது வந்து டிகிரி. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் வந்து இதுதான் ஃபார்மேட், டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கியூன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம், டிஒய் பை டிஎக்ஸ். இது எப்படி சிம்பிளாக நான் வைக்கிறதுனா பி ஒய் ஈக்குவல் டு கியூ, கியூ ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. கியூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஒய் இருந்தால் இங்கே ஒய் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர்னு பார்க்குறப்ப அது எப்படி இருக்கும்னா டிஎக்ஸ் பை டிஒய்ன்னு இருக்கும். இப்படி இருந்தால் இது பி, இது மாறாது, இங்கே எக்ஸ் இருக்கும் ஈக்குவல் டு கியூ. ஸோ இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் தான் வரும், இங்கே ஒய் இருந்தால் இங்கே ஒய் வரும். ஸோ ஒய் ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஃபஸ்ட் ஆர்டர், சாரி ஃபஸ்ட் டைப். எக்ஸில் ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து செகண்ட் டைப். வாங்க இப்போ ஃபஸ்ட் டைப்பை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், ஐஎஃப்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், அதோட ஃபார்முலா என்னதுன்னா இ பவர் integration of pdx. P of x is nothing but pdx. P of x means p is a function of x. So p dx னு வரும். ஸோ இதோட சொல்யூஷன், ஜெனரல் சொல்யூஷன் y into integrating factor equal to integration of q into integrating factor dx plus c. இதுதான் வந்து இதோட சொல்யூஷன். இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதை டைப் என்ன, டைப் 1 டைப் 2 ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தென் அது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பா செகண்ட் டைப்பான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைப்பாக இருந்தால் இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா இதுதான் ஃபார்முலா. தென் ஜெனரல் சொல்யூஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு ஜெனரல் சொல்யூஷன் ஆர் சொல்யூஷன் ஒய் ஈக்குவல் டு y into integrating factor, not y equal to, I will repeat again, y into integrating factor equal to integration of q into integrating factor dx plus c. வாங்க ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சம்ம சால்வ் பண்ணுவோம். இதுதான் வந்து கொஸ்டின், dy by dx plus 2y equal to e power x. இங்கே y இருக்கா, dy by dx இருக்கா, அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எந்த டைப்புன்னு பாருங்க, ஒய், ஒய்யில் ஒய் இருக்குது. ஸோ அடுத்து ஒய் தான் வரணும். இங்கே ஒய் எக்ஸாக்டாக இருக்குது. சப்போஸ் இல்லைன்னா நம்ம மாடிஃபை பண்ணணும், அந்த சம்ஸ் பின்னாடி வரும். ஸோ டிஒய், ஸோ ஒய், இங்கே ஒய், ஸோ நோ ப்ராப்ளம், இ பவர் எக்ஸ். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் பி, ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் பி, ஈக்குவல்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் கியூ. ஏன்னா அந்த ஃபார்மேட்டாக தான் எழுதணும். இதை வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. dy by dx plus py equal to q. இதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது பி, ஈக்குவல் டு அந்த சைடு இருக்கிறது, ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் கியூ. ஸோ இங்கே வந்து பி வந்து 2, கியூ வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம், கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பி கியூ சிம்பிளாக சொன்னாலே போதும்.
ஸோ இதோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து df ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் pdx. நீங்கள் டைரெக்டாக இது போடக்கூடாது, ஃபஸ்ட்டு pdx போடுங்க, அதுக்கப்புறம் இ பவரில் போட்டுக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் p வந்து 2 dx. ஸோ இதை இன்டகிரேஷன் பண்ணுறப்ப 2 வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துடணும். இன்டகிரேஷன் பண்ண முடியாத டேர்ம்னா வெளியே எடுத்துடணும். 2 இன்ட்டு dx இன்டகிரேஷன் பண்ணால் எக்ஸ், இதுதான் p. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதில் அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி எழுதியிருக்கோம்ல, இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் pdx வந்து 2x. ஸோ pf ஈக்குவல் டு இ பவர் 2x. இதுதான் இதோட சார், அதாவது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மட்டும். தென் இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், அதாவது ஜெனரல் சொல்யூஷன் இல்லைன்னா சொல்யூஷன். இதுதான் அந்த ஃபார்முலா, ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதை முதல் எழுதுங்க. y இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q dx ப்ளஸ் c. இது இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், கடைசியில் c செப்பம்ல, அதுதான் அது. ஸோ தப்பாக எழுதியிருக்கேன். இது தப்பு. y இன்டூ integrating factor equal to integration of q. இங்கே திருப்பி integrating factor எழுதணும். then dx plus c. இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். then இப்போ y நம்ம எதுவும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். integrating factor வந்து y into e power 2x equal to integration of q. q நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், q வந்து e power minus x. அதை இங்கே அப்ளை பண்ணுங்க. e power minus x integrating factor again e power 2x dx plus c. ஸோ லெஃப்ட் சைடு எதுவும் பண்ண வேணாம், ரைட் சைடு இந்த இன்டகிரேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா சொல்யூஷன் முடிஞ்சிடும். ஸோ இங்கே இ பவர் மைனஸ் எக்ஸ், இ பவர் 2x இருக்கா. ஸோ பேஸில் சேமாக இருக்கப்போ பவர் ஆட் பண்ணணும். 2x மைனஸ் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ் மட்டும் வரும். ஸோ டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதை இன்டகிரேஷன் பண்ணுங்க. இ பவர் எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி, அவ்வளோதான். ஸோ ஒய் இ பவர் 2x ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. சம் கொஸ்டின்ஸில் ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கலாம். இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒய் மட்டும் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இ பவர் 2x தேவையில்லை, இ பவர் 2x அந்த சைடு கொண்டு போங்க, ரைட் சைடு கொண்டு போங்க. ரைட் சைடு கொண்டு போகிறப்ப அது டிவிஷனில் வரும். ஸோ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி டிவைடட் பை இ பவர் 2x. ஸோ இதை டிவைட் பண்ணுறப்ப தனித்தனியாக பிரித்து டிவைட் பண்ணணும். இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இ பவர் மைனஸ் 2x. ஏன்னா இதை டிவைட் பண்ண முடியாது, மேலே கொண்டு போயிருங்க. ஸோ இது நம்மளுக்கு ஆன்சர், இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இ பவர் மைனஸ் 2xன்னு வரும். புக்கில் இது வரைக்கும் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த டேர்ம் கொடுத்துருப்பாங்கன்னா, சம் புக்ஸில் வந்து இதுதான் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஒய் இ பவர் 2x ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி, இதை சொல்யூஷனாக கொடுத்துருப்பாங்க, ஃபைனல் சொல்யூஷனாக. இங்கே நம்ம இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா மேபி இது கொடுத்துருக்கலாம், இந்த ஆன்சர் வர மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ எதுக்குமே போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம்மு இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா cos x dy by dx plus y sin x equal to 1 இருக்கா. ஸோ இங்கே y இருக்குது, நோ ப்ராப்ளம். ஆனால் dy by dxக்கு முன்னாடி வந்து அதோட கோஎஃபிஷியன்ட், இதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் தான் கோஎஃபிஷியன்ட். அது வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, 1 தான் இருக்கணும். இங்கே cos x இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எதாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா cos x ஆல் டிவைட் பண்ணணும். ஹோல் ஈக்குவேஷனையும் cos x ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபார்மேட் கொண்டு வர முடியும்.
இது அந்த ஃபார்மேட் கிடையாது. ஸோ dy by dx cos x ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் y இன்ட்டு sin x by cos x ஈக்குவல் டு 1 by cos xன்னு வரும். இதைத்தான் நம்ம dy by dx plus y into sin by cosனா tan ஈக்குவல் டு 1 by cosனா secant. இதுதான் இப்படி தான் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். dy by dx plus py ஈக்குவல் டு q. இதை கம்பேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு p-ஓட வேல்யூ வந்து tan xன்னு கிடைக்கும், q-ஓட வேல்யூ வந்து secant xன்னு கிடைக்கும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிங்க. இன்டகிரேஷன் ஆஃப் p dx கண்டுபிடிங்க ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் p வந்து tan x dx. ஸோ tan x-ஐ இன்டகிரேஷன் பண்ணால் log secant xன்னு வரும். சம்டைம்ஸ் வந்து ரெண்டு ஆன்சர் வரும் tan x-க்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த ஆன்சர் கூட வரலாம். இந்த ஆன்சர் வரலாம்னா மைனஸ் போட்டிங்கன்னா log cos xன்னு கொண்டு வரணும். log secant x ஒரு ஆன்சரு. tan x இன்டகிரேஷன் பண்ணால் இன்டகிரேஷன் ஆஃப் tan x dx ஈக்குவல் டு மைனஸ் log cos xன்னு வரும். இந்த மைனஸ் log ப்ராப்பர்ட்டி படி இது மேலே போகிறப்ப cos பவர் மைனஸ் 1 வரும். ஸோ 1 by cos xன்னு வரும். 1 by cos xனா திருப்பி இதுதான் வரும். சம் ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ஃபார்முலா தேவைப்படும், இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படுது. ஸோ எது தேவைப்படுதோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் pdx போகணும். லாக் வந்தால் மேக்ஸிமம் கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும். இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் pdx. ஸோ இ பவர் லாக் secant x. ஸோ இ பவர் லாக்னா அது கேன்சல் ஆயிரும். ஸோ secant x மட்டும்தான் வரும். இதுதான் வந்து இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த சொல்யூஷன் வந்து நம்ம எழுதணும். இது இங்கே எழுதலாம், இங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது ரைட் சைடு. ஸோ y இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx plus c. ஸோ y இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் secant x equal to integration of q integrating factor secant x. இந்த q வந்து secant x. So secant x integrating factor again secant x dx plus c. So secant x na secant square x னு வருமா, secant square x dx plus c. direct formula. secant square x னா இன்டகிரேஷன் பண்ணுறப்ப இன்டகிரேஷன் பண்ணதுக்கப்புறம் இன்டகிரேஷன் சிம்பிள் போடக்கூடாது, போட்டால் தப்பு. secant square x இன்டகிரேஷன் பண்ணால் tan x plus c. that's all. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் எழுதிக்கங்க. y இன்டூ ஒய் secant x ஈக்குவல் டு ஒரு ஸ்டெப் போடணும். ஸோ எங்கே போடலாம், இதான் ஒய். வெப்சைடு வந்து ஒய் secant x மட்டும் இருக்குது ஈக்குவல் டு tan x plus cன்னு வருதா. ஸோ ஒய் மட்டும் வேணும்னா secant x இந்த சைடு கொண்டு வந்துங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு அப்படின்னா tan x plus c by secant x. ஸோ இதை வந்து ரெண்டாக பிரித்து எழுதணும். tan x by secant x plus c by secant x. So tan x by secant x na tan x sin x by cos x னு எழுதலாம். 1 by secant இருக்கத cos x னு எழுதலாம். ஸோ ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், sin x மட்டும் வரும். ஸோ y ஈக்குவல் டு sin x plus c by secant x c cos x னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக வரும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டைப் 2 எப்படி சால்வ் பண்ணுறன்றதை பார்க்கலாம்.